ஓம் காளி சரணம். அம்மா எங்கே வந்திருக்குறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் சிட்டிக்கு தான் வந்திருக்கேன். அங்கே அற்புதமான கணேஷாவுடைய டெம்பிளை தரிசனம் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே பார்த்தா அவ்வளோ அழகாக மார்பிள் ஸ்டோன்லேயே செஞ்ச அழகான விக்கிரகங்கள் இருந்துச்சு. அந்த ஸ்டோருக்கு தான் அம்மா விசிட் பண்ணியிருந்தேன். பாருங்கள் நீங்களே என் கூட வந்து என்ன அழகாக பிரமிப்பூட்டுற மாதிரி அந்த மார்பிளில் நிறைய கிரானைட்டில் பார்க்குறதுக்கே அந்த சிவலிங்கம், விநாயகர், நந்தி, ஆவுடையார், அந்த அழகாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அந்த பூஜை அறை மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக ரொம்ப பார்க்குறதுக்கே கலைநய நுட்பமாக ரொம்ப கண்கவர் விதத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கொலு மண்டபங்கள்லாம் அழகாக தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் காளியம்மா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நம்ம ஊரில் கருங்கல்ல விக்கிரகங்கள் இருக்கும். கருங்கல்லே கோவில் கட்டுவாங்க. அதை தான் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ராஜஸ்தான் மாடல், குஜராத் மாடல்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள்லே இப்போல்லாம் நவீனமாக பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக கோவில்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ தான் அம்மா நேரடியாக இந்த மாதிரி மார்பிள் ஸ்டோன் இருக்கிற விக்கிரகங்கள் இருக்கிற கடைக்கு வந்திருக்கிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு ஒரு கொலு பொம்மை மாதிரி நம்ம பீடத்தில் நிறுத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வியந்து பார்க்குற மாதிரி அந்த நுட்பமான அழகான அந்த மார்பிள் சிலைகள் நம்மளை பார்த்து சிரித்து என்னை எடுத்துகிட்டு போ, நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம கூடயே பேசுகிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக அழகாக அந்த முழுன்ட்டு அந்த கண் பார்வை, சிரிக்கிற அழகு எல்லாம் அந்த ராதா கிருஷ்ணா, ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான், விநாயகர், காளியுடைய சுரூபம், சிவனுடைய அந்த தவக்கோலம், இப்படின்னு நிறைய விக்கிரகங்கள் அம்மா பார்த்து மெய் மறந்து ரசிச்சுட்டே இருந்தேன். அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு அன்போடு வரவேற்று நம்ம மேலே அவ்வளோ ஒரு பக்தியாக மகாராஜன்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வாங்கினா தான் ஒரு சிரிப்போம், இல்லைன்னா என்னத்துக்கு தான் வராங்களே தெரியலன்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு மகாராஜ்னால் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையோட அன்போடு உபசரித்து வரவேற்று நம்ம எவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் அங்கே சுற்றி காட்டினாங்கன்றது அதை பார்க்க சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா ஒரு பத்ரகாளியுடைய விக்கிரகத்தை நம்மளுடைய சிவகாளி சித்திரப்பீடத்துக்கு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்தல யாத்திரை போகிறோம், மற்ற மாநிலங்களுக்கு போகிறோன்னா அங்கே என்ன சிறப்பான ஒரு விஷயமோ, அங்கே என்ன ஒரு அற்புதமான விஷயமோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம நினைவுகளில் பதிகிற மாதிரி நம்ம போன ஞாபகார்த்தமாக வைக்க சொல்ல, அது வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் அதை பார்க்க சொல்ல அது மகிழ்ச்சி நம்மளுக்கு ஏற்படுத்தும்.